அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஈரடி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. இதில் அருட் என்பது அருள், அருள்னா தயவு, கருணை. சிவ என்பது இந்து மதத்தில் வர சிவன் கிடையாது. சிவ என்பதற்கு இந்த உரைநடையில் என்ன இருக்குன்னா அனாதி, சர்வ வல்லபம் உடையது. அப்படின்னா அனாதி என்றால் தொடக்கமும் முடிவும் இல்லாதது. சர்வ வல்லபம்னா வெரி பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தது. அதுதான் சிவ என்பது. இங்க நம்ம ஆற்றலா எடுத்துக்கலாம். ஆற்றல்னா எனர்ஜி. பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த ஆற்றல் தான் சிவா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெறிசார், நெறினா விதிமுறைகள். செய்யுள் தமிழ்ல எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கும். நம்ம பிரிச்சு படிக்கணும். அருட் சிவன்னு சேர்ந்து இருக்கு. அது அருட் சிவ நெறி சார். அந்த சா அப்படின்றது இரண்டாவது சொல்லிலையும், ர அது மூன்றாவது சொல்லிலையும் இருக்கு. அந்த ர இர்ரா எடுத்துக்கணும், சார். ஏன்னா நெறிசார் அருட்பெரு நிலைவாழ். ரருட்பெருன்னு படிக்கக்கூடாது, அது அருட்பெரு நிலைவாழ். அதுபோல கீழே இருக்கிற வரியில பதியா மருட்பெரும்னு படிக்கக்கூடாது, பதியாம் அருட்பெரும் ஜோதி. அந்த சிவத்தை சேருவதற்கு எந்த நெறி, அதை சார்ந்து, சார்னா சார்ந்து, சார்ந்துனா டிபெண்டட். அந்த அருட்பெரு நிலைவாழ், எக்காலத்திலும் எதனாலும் தடைப்படாது வாழக்கூடிய பெருவாழ்வை, இத அளிப்பது பதி. பதினா இறைவன், தலைவன். அந்த தலைவன் யாருன்னா அருட்பெரும் ஜோதி. இப்ப இத ஓத பழகலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி.